ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, கடைக்காரர்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் அவர் 25% கொடுக்குறாரு. மறுபடியும் பார்கெயின் பண்றீங்க, அவரு இன்னும் ஒரு 20% கொடுக்குறாரு. புரியுதா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, இவர் தனித்தனியா பிரிச்சு கொடுக்குறாருல, ஃபர்ஸ்ட் ஒரு 25%, அப்புறமா ஒரு 20%, அப்படி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே டிஸ்கவுண்டா கொடுத்தா அவரு எவ்வளவு கொடுப்பாரு? இதுதான் கொஸ்டின். உடனே எல்லாரும் 25 ஆட் பண்ணி 45 போட்டுறாதீங்க. இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரே டிஸ்கவுண்ட்னா இந்த ஃபார்முலா தான். x + y + xy/100. அப்போ எக்ஸுக்கு -25, ஏன்னா டிஸ்கவுண்ட்னா மைனஸ் தான். அப்போ yக்கு -20, அப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் 2 இன்டூ பண்ணுமா, ப்ளஸ் 500/100. புரியுதா? அப்போ -45 ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் 5 வருமா? அப்போ -40% வருது. அப்போ கடைக்காரரு ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 40%. ஸோ டிஸ்கவுண்ட்னாவே மைனஸ் தான், அதனால் 40% தான் ஆன்சர். கிளியராக இருக்கா?